எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் சாப்பாடுனாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரீட் ஸ்டைல் மசாலா நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு காட்ட போறேன். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நூடுல்ஸை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் 1 டீஸ்பூன் உப்பு போடுங்க. நான் 4 பேக்கெட் ராமன் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இந்த நூடுல்ஸ் சீக்கிரமாக வெந்துடும், அதனால 2 நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும். இதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன், அப்போ தான் நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒருவேளை நூடுல்ஸ் எல்லாம் ஆறுனதும் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக பச்சை தண்ணி இல்லை சில் தண்ணி ஊற்றுங்க. அப்போ நல்லா லூஸாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம தாளிச்சுக்கலாம். அதுக்கு நல்ல அகலமான ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. இப்போது 2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, நெக்ஸ்ட் பாதி வெங்காயம் மெலிசா நறுக்கினது சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வதக்குங்க. அடுத்து 1/2 கப் கேரட் மெலிசா நறுக்கினது, 1/2 கப் முட்டைகோஸ் நறுக்கினது, இதெல்லாம் போட்டு நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணணும். நல்ல அகலமான கடாயை யூஸ் பண்ணும்போது காயெல்லாம் ஸ்டர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1/4 கப் சிவப்பு குடமிளகாய் மெலிசா நறுக்கினது, 1/4 கப் பச்சை குடமிளகாய் மெலிசா நறுக்கினது சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு வதக்குங்க. ரொம்ப வதக்கக்கூடாது, காய் கொஞ்சம் கிரன்ச்சியாக தான் இருக்கணும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பல் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், 1 டீஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் 2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சில்லி சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி மசாலாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கிரன்ச்சினஸ்க்காக நான் வெங்காயம் நறுக்கினது அப்புறம் வெங்காயத்தால் நறுக்கினது சேர்க்குறேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து வேக வச்ச நூடுல்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் 2 கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறேன், அப்போ தான் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். நூடுல்ஸும் நம்மளுக்கு உடையாமல் இருக்கும். நூடுல்ஸும் காயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், காய் சாஸ் எல்லாமே நூடுல்ஸில் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கடைசியாக நான் கொஞ்சமாக நறுக்கின வெங்காயத்தால் சேர்க்குறேன். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் நூடுல்ஸ் பர்ஃபெக்டாக வரணும்னா கரெக்டான காய் நீங்கள் சூஸ் பண்ணணும். முட்டைகோஸ், கேரட், குடமிளகாய் ரொம்பவே முக்கியம் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் எல்லா மசாலாஸும் கரெக்டாக யூஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக உங்களுக்கு நூடுல்ஸ் ஸ்ட்ரீட் ஸ்டைலில் கிடைக்கும். ஸோ எப்பயாச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் நூடுல்ஸ் நல்ல சாரமாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.